ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எப்போதும் அன்பும் பாசமுமாக இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா இன்னைக்கு கடும் கோபத்தோடு எதுக்காக உன்னை பார்க்க வந்திருக்கேன் தெரியுமா? நீ நல்லா இருப்ப, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் தினமும் உனக்காக நேர்மறையான நல்ல வார்த்தைகளை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ எப்போதும் மனசுக்குள்ள எதிர்மறையாகவே எதையாவது யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்க. இந்த வராகி அம்மாவின் அருளும் உன்னுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கும்போது நீ எப்போ பார்த்தாலும் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குது எனக்கு பிடிக்கலை என் செல்லமே. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தேவையான அன்பையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த வராகி அம்மா இருக்கேன் அல்லவா? அதை புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. இப்போதாவது நான் சொல்கிறத கேளு. நம்பிக்கையோட இனிமேல் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழணும்னு இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். உன் மனசில் இருக்கிற கவலைகளை எல்லாம் நிரந்தரமாக நீக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி நான் செய்கிறேன். உன் மன பாரத்தை எல்லாம் இந்த வராகி அம்மா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு. உனக்கு எதை வேணுமோ, எதை கொடுக்கணுமோ, எப்படி வாழ வைக்கணுமோ அப்படி நானே எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தது இப்போ நல்ல முறையில் உன்னை வந்து சேரும். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ நல்லபடியாக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன் நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நனவாகி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வளரும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருப்பேன்னு சொன்ன பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் பிறக்கலை, யாருமே இங்கே நிரந்தரமாக தங்கிவிட போகிறதும் இல்லை. மனிதன் வாழ்க்கை இந்த பூமியில் வாழ போகிறது மிகவும் குறுகிய காலம் மட்டும்தான். அப்படி வாழ போகிற இந்த காலத்தில் அடுத்தவங்கக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டோம், அடுத்தவங்கக்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டோம், விவாதம் செஞ்சுக்கிட்டும் வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டோம் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் வாழ வேண்டாம். எல்லாரிடமும் அன்போடும் பாசத்தோடும் வாழ பழகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். எப்போதும் நீதான் எல்லா விதத்திலும் சிறந்த பிள்ளைங்கிறத முதல்ல நீ நம்பணும். உன்னை நீ உயர்வாக சிறப்பாக நம்பும் போதுதான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த வராகி அம்மா என்னால் நடத்தி கொடுக்க முடியும். எவ்வளவு கடினமான இலக்குகளையும் நீ சுலபமாய் கடந்து வரும்படியும் வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உனக்காக நான் எழுதி வச்சதையெல்லாம் கண்டிப்பாக உன் கைகளில் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன் என் செல்லமே. நீ ஆசைப்படுறது மிகப்பெரிய பாறைகளுக்கு நடுவில் உள்ள ஒளிஞ்சிருந்தாலும் அதை எப்படியாவது உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த வராகி அம்மா என்னுடையது தான். இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. நீ கேட்டதையும் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்திருந்ததையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்றேன். இனி எல்லா நாளுமே உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகும்படி நான் செய்கிறேன் என் செல்லவே. உன்னை வேணான்னு சொல்லி வெறுத்தவங்களுக்கு மத்தியில் எப்போ பார்த்தாலும் உன்னை தப்பாகவே தாழ்த்தி இழிவாக பேசினவங்களுக்கு மத்தியில் தான் நீ தான் எங்கள் வாழ்க்கையை வாழ போகிற, ஜெயிக்க போகிற, வீடு வாங்க போகிற, முன்னேற போகிறன்னு உன்னை மட்டம் தட்டி பேசினவங்க மத்தியில் தான் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை அழகாக்கி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். இன்னையோட உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி நான் செய்கிறேன். இந்த வராகி அம்மாவின் அருளால் கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. 1000 பேர் உன்னை கைவிட்டாலும் இந்த வராகி அம்மாவின் கைகள் உன்னை தாங்கி பிடிக்கும். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்துட வேணாம். நானே உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக இருந்து பேரதிர்ஷ்டத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் கொடுக்குறேன். உன்னுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா கிட்ட சொன்னீனா அது அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றி நீ நல்லபடியாக வாழும்படி நான் செய்வேன். நீயே யோசிக்காத, நீயே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு பண பலத்தையும் மகிழ்ச்சியையும்
மன நிம்மதியையும் நான் கொடுக்க போகிறேன். இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை அற்புதமானதாக அழகானதாக மாறும்படி நான் செய்கிறேன். அதுக்கு நீ எப்போவுமே மனிதாபிமானத்தோட மனித நேயத்தோட இருந்தால் மட்டும் போதும். மனிதனா பிறந்தா மனிதாபிமானம் வேணும், மனித நேயமும் எப்போதும் இருக்கணும் அல்லவா? நீ யாரை உயிருக்கு உயிராக நேசிச்சியோ அவங்கெல்லாம் உனக்கு எதிராக கெட்டது செய்யும்போது, உன்னை ஏமாற்றும் போது, உனக்கு துரோகம் செய்யும்போது அதன் வலி உன்னால் பொறுக்க முடியாததாக இருக்குன்னு எனக்கு தெரியும். இனிமே யாரையுமே நேசிக்கக்கூடாது, யாருக்குமே நல்லதை செய்யக்கூடாதுன்ற பாடத்தை நீ கற்றுக்கொண்டாய் அல்லவா? எல்லாருக்கும் இப்படி செய்யணுன்றது கிடையாது தான். ஆனால் நீ அவ்வளவு சுலபமாக யாரையும் நம்பிடவோ பாசம் வச்சிடவோ வேண்டாம். நான் சொல்கிறத கேளு. எப்போதுமே எல்லாத்தையும் ஒரு அளவோடு வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் அல்லவா? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நல்லது எது நடந்தாலும் அது என்னால் தான் நடந்ததுன்னு எல்லா புகழையும் உனக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நீ ஆணவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டாம். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களிலும் நீ ஒரு சாதாரண கருவியாக மட்டுமே இருந்திருக்க. உன்னை இயக்கி உன்னை வழி நடத்தி உன்னை வாழ வச்சது இந்த வராகி அம்மான்றத நீ ஒருபோதும் மறந்துட வேண்டாம். எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இரு. உனக்கான சரியான நேரம் வரும்போது இந்த வராகி அம்மா நானே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தி கொடுப்பேன். அமைதியாக நீ இருந்தாலே அனைத்தும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீ பட்ட அவமானங்களுக்கும் துரோகங்களுக்கும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். உன்னுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், உன் மனசில் இருக்க கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்க நான் இருக்கேன். நீ எதுக்காகவும் அழுகவோ வருத்தப்படவோ வேண்டாம். உன் கஷ்டங்களை இந்த வராகி அம்மா என்கிட்ட சொல்லி என்னை சரணடைஞ்சினா நான் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கைக்கான எல்லா வெற்றி கதவுகளையும் நான் கூடிய சீக்கிரம் திறந்து வைக்கிறேன் என் செல்லமே. எல்லாத்தையும் நான் என் கைகளில் தான் வச்சுருக்கேன். அதனால் நானே உன்னை ஆசிர்வதித்து உனக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ எதை இழந்தாலும் எது உன்னை விட்டு போனாலும் அதுக்காக கவலைப்படாத. அமைதியாக பொறுமையாக இரு. உனக்கு கெட்டது செஞ்சவங்க எல்லாரும் உன் கண்ணெதிரேயே அழிவதை நீ பார்க்க தான் போகிற. இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நீ இழந்ததை தாண்டி உனக்கு சிறந்ததை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் செல்லமே. சொந்தக்காரனை நம்புனினா அது உனக்கு எப்போதுமே தகராறாகவும் பிரச்சனையாகவும் தான் இருக்கும். ஆனால் சொந்த காலில் நீ நின்னா அது உன் வாழ்க்கையில் நீ வரலாறு படைச்சதாக இருக்கும். எப்போதுமே என் வராகி அம்மா எனக்கு முன்னால் இருக்காங்க, அவங்க என்னை வழி நடத்தி வாழ வைப்பாங்கன்ற அந்த நம்பிக்கையோடு நீ இரு. உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எதை தேடியும் போக வேண்டாம். உனக்கு எந்த பாதிப்பும் பிரச்சனையும் கஷ்டமும் வந்துடாமலேயே எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி இந்த வராகி அம்மா நானே உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிட்றேன். இத்தனை நாளாக நீ என்கிட்ட மனமுருகி அழுது கேட்ட அத்தனை விஷயங்களையும் நான் சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்து சந்தோஷமாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உனக்கு எது நல்லதோ, உன் வாழ்க்கைக்கு எது சந்தோஷமோ அதை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுக்குறேன். நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் அடுத்த நொடியே நான் உனக்காக ஓடி வந்து நீ விரும்பியதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து அழகு பார்ப்பேன் என் செல்லமே. எந்த தயக்கமும் இல்லாமல் உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளு. கண்டிப்பாக நானே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுப்பேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் இருந்த போராட்டத்துக்கும் நீண்டகால நிம்மதியற்ற வாழ்க்கைக்கும் இப்போது நிறைவு காலம் வந்துருச்சு. நீ செஞ்ச நல்லதுக்கும் நீ செஞ்ச தியாகத்துக்கும் சேர்த்து இப்போ இந்த வராகி அம்மா உனக்கான பலனை கொடுக்க போகிறேன். கண்ணீரோட காத்திருந்தனே இனிமேல் நிம்மதியோட மகிழ்ச்சியோடு வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ எதுக்காகவும் கலங்கவோ கவலைப்படவோ வேண்டாம். எந்த இடத்துல உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல இந்த வராகி அம்மா உன்னை உயர்த்தி வைப்பேன். உனக்கு யாரும் துணை இல்லை,
உனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட தைரியமாக சொல்லு, என் வராகியம்மா வந்து என்னை காப்பாற்றுவாங்கன்னு. உன் மனசில் இருக்க குழப்பத்திற்கும் உன் புத்தியில் இருக்கும் கேள்விகளுக்கும் நான் நிச்சயம் ஒரு நல்ல பதிலை கொடுக்குறேன். உனக்கு நான் காட்டும் வழியிலேயே நீ போய் உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராக இரு. உன் மன குழப்பங்களையெல்லாம் அடியோடு தூக்கி எறிஞ்சிரு. இந்த வராகியம்மா உன் கையை பிடித்து விட்டேன் அல்லவா? இனி எந்த விஷயமும் தப்பாக போகாத அளவுக்கு நானே உனக்கு துணையாக உன் கூட இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சிட்றேன். உன் உயிருக்கு உயிரான உறவாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்தது எல்லாமே இப்போது உன்னை வந்து சேர்வதற்கான நேரம் வந்துருச்சு. நீ கண்ணீர் விட்டதுக்கும் கவலைப்பட்டதுக்கும் சேர்த்து இந்த வராகியம்மா உனக்கு நல்ல பலனையும் பரிசாயும் கொடுக்கிறேன் என் செல்லமே. இத்தனை நாளாக பொறுமையாக இருந்த நீ இப்போது சந்தோஷமாக வாழும் காலம் வந்துருச்சு. அமைதியாக மௌனமாக இருந்த உன் வலியையும் வேதனையும் போக்கி என் அருளால் நான் உன்னை சிறப்பாக வாழ வைக்க போகிறேன். உனக்கென படைக்கப்பட்ட எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் நெருங்கி வந்துருச்சு. நீ தவமாய் தவமிருந்து கேட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வராகியம்மா உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ சிந்தின கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாத அளவுக்கு இந்த வராகியம்மா நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். மனசை எப்போதும் தைரியமாக வச்சுக்கோ. உடம்புல தெம்பு இல்லாட்டி கூட மனசில் தெம்பு இருந்துச்சுன்னா உன்னால் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும். மனபலம் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் மனம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? இப்போது நீ முகம் சோர்ந்து போய் கவலையோடையும் சில விஷயங்கள் நடக்கலையேன்னு வாழ்க்கை மீது வெறுப்போடும் கோபத்தோடும் இருக்கிறதால தான் உனக்காக ஒரு நல்ல செய்தியோடையே இந்த வராகியம்மா உன்னை பார்க்க வந்தேன். ரொம்ப நாளா நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களை எல்லாம் இப்போது நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. மனசு சரியில்லைன்னு உனக்கு தோணும் போதெல்லாம் யாராவது ஒரு நபரை அனுப்பி அவர் மூலமாக உனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுப்பேன் என்று செல்லமே. மனசு மட்டும் உறுதியாக தைரியமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நீ அசால்ட்டாக அழகாக தூக்கி போட்டுடலாம். இப்போது நடக்கிறது உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் உன் நன்மைக்காகவே நான் செய்கிறேங்கிறத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவ. இப்போது நடக்கிறது உனக்கு பிடிக்காததா, உனக்கு தோல்வியை தர்றதா, துயரத்தை தருவதா, இழப்பை தருவதாக உனக்கு இருப்பதை போல தெரிந்தாலும் ஓ நன்மைக்காகவே இந்த வராகியம்மா எல்லாத்தையும் செய்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இது எல்லாமே இந்த வரம் தரும் வராகியின் திருவிளையாடல் மட்டும்தான்றத நீ புரிந்து கொள்ளும்படி நான் செய்கிறேன். நீ போகும் பாதையை தெளிவாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் பக்கத்திலேயே தான் ஒரு தாயாக உன்னை அரவணைச்சு அன்பு காட்டி உன்னை சுற்றி சுற்றி நான் வந்துக்கிட்டு இருக்கேன். என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்காத. தினமும் எதை நினச்சி கவலைப்படுறியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் எத்தனையோ முறை உனக்கு தைரியம் சொன்னாலும் நீ மீண்டும் மீண்டும் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போகிறத பார்க்குறதால தான் எனக்கே கோபம் வருது. முதல்ல நம்பிக்கையோட தைரியமாக எந்திரிச்சு நில்லு. கூடிய சீக்கிரமே நான் உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வரப்போகிறேன். நீண்ட நாளாக எந்த அற்புதம் நிகழாதான்னு ஏக்கத்தோடு காத்துக்கிட்டு இருந்தியோ அந்த அற்புதத்தை தான் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன். நீயே எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடந்து நீ சந்தோஷமாக வாழப்போகிற. எவ்வளவோ கஷ்டங்களும் காயங்களும் வந்த பிறகும் எல்லாத்தையும் சரி செஞ்சிட முடியும், சமாளிச்சிட முடியும். என் வராகியம்மா என்னை காப்பாற்றுவாங்க நம்பிக்கையோடு தானே நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உன் நம்பிக்கை பொய்யாக போக இந்த வராகியம்மா விட்டுட மாட்டேன். தாமதமான விஷயங்களையும் தடைப்பட்ட விஷயங்களையும் சரி செஞ்சு உன் முயற்சிகளுக்கெல்லாம் முன்னேற்றத்தை கொடுக்குறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. நீ எதை நினச்சும் கவலைப்படாமல் உடம்ப நல்லா பார்த்துக்கோ. கூடிய சீக்கிரம் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குறேன். உன் அமைதியான நல்ல மனசுக்கு இனி அனைத்தும் நல்லபடியாக சிறப்பாக நடக்கும்படி நான் செய்கிறேன். எதை நினச்சி நீ அதிகமாக வருத்தப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ
அது எல்லாமே இப்போ நல்ல விதத்தில் நடக்க போகுது.